இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகையுடைய பேரு நன்னாரி. இது ஒரு கொடி வகையை சார்ந்தது. ஆனா இத பத்தி தெரியாத ஆளே கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க. இந்த நன்னாரியோடைய வேற பயன்படுத்தி தான் சர்பத் எல்லாம் குடிக்கிறதுக்கு தயாரிக்கிறாங்க. அப்படி தயாரிக்கிற அந்த சர்பத்தை குடிக்கிறதால நம்ம உடம்புக்கு எண்ணற்ற நன்மைகள் கூட கிடைக்குது. ஆனா கடைகள்ல கிடைக்கிற நன்னாரி சர்பத்தை குடிக்கிறத விட நாமளே தயார் பண்ணி குடிக்கிற நன்னாரி சர்பத் எப்போதுமே நல்லா இருக்கும். சரி, நாமளும் இந்த நன்னாரியை பயன்படுத்தி சர்பத் செய்யலாமேன்னு சொல்லிட்டு தேவையான அளவுக்கு நன்னாரி வேற புடுங்கி எடுத்துன்னு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அந்த நன்னாரி வேற நல்லா தண்ணியில சுத்தமா கைவிட்டு அதை ஒரு கை உரல்ல போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கணும். கடைசியா அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல ஒரு கிளாஸ் தண்ணியை ஊத்தி நம்ம இடிச்சு வச்சிருந்த நன்னாரி வேற எடுத்து அதுல போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து வடிகட்டி அது கூட கொஞ்சோண்டு பனங்கற்கண்டு ஒரு அரை எலுமிச்சை பழத்தையும் புழிஞ்சு விட்டாக்கா நமக்கு தேவையான நன்னாரி சர்பத்து ரெடி ஆயிடுச்சு. குறிப்பா அந்த நன்னாரி சர்பத்தை நம்ம குடிக்கிறதால வெயில் காலத்துல ஏற்படக்கூடிய உடல் சூடு பிரச்சனை தனியும். அது மட்டும் இல்லாம இந்த நன்னாரி சர்பத்தை நம்ம குடிக்கிறதால செரிமானத்தை மேம்படுத்தி ரத்தத்தையும் சுத்தப்படுத்த அந்த நன்னாரி சர்பத்து உதவுது. முக்கியமா இந்த நன்னாரி சர்பத்தை குடிக்கிறதால சிறுநீரக பாதையில ஏற்படுற தொற்று எரிச்சல் எல்லாமே சரியா போயிடும். இது மாதிரி எண்ணற்ற நன்மைகள் இந்த சர்பத்தை குடிக்கிறதால நம்ம உடம்புக்கு கிடைக்குது. அப்புறம் நீங்க யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த நன்னாரி கொடியை பார்த்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.